ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஜெர்பரா பிளான்ட்டில் பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு, அதிகமான பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜெர்பரா பிளான்ட் பாருங்கள், ஏற்கனவே மொட்டு வந்தது. இது வந்து ஃபஸ்ட்டு பூ பூத்துது. இது வந்து ரெண்டாவது. இது வாங்கி ஒரு 3 வருஷம் செடியாக போகுது. அப்பப்போ இது இலையெல்லாம் காஞ்சி போயிடும். நம்ம இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியெல்லாம் இந்த செடி வளர்த்துது. பெரிய மழை வரப்போது பெரிய மழையிலே வச்சிட்டோம்னா வேர் அழுகல் வந்து காஞ்சிடும். அந்த மாதிரியெல்லாம் வந்தது. இந்த செடிக்கும் நான் கொஞ்சம் காப்பாற்றி தண்ணி ஊற்றாமல் கொண்டு வந்து கீழே வச்சுட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்து நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ செடியும் நல்லா ஆயிடுச்சு பாருங்கள், எத்தனை பூ பூக்குது. இன்னும் முட்டைலாம் வரப்போகுது உள்ளேருந்து. நம்ம அதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த சாயிலுன்னு தெரிஞ்சுக்கணும். ஜெர்பரா பிளான்ட்டுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மண் கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம போடுற எருவெல்லாம் கூட நல்லா வேலை செய்யும். அதுக்காக தான் சொல்கிறது. எப்போவுமே ஜெர்பரா பிளான்ட் நடும்போது ரெட் சாயிலோட மணல் கலந்து கொஞ்சமாக கம்போஸ்ட்டு கலந்து செடி நடணும். அப்போ தான் நல்லா வளரும் செடி. நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர்லாம் செடி ஏற்றுக்கிட்டு நிறைய மொட்டு வச்சு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். எப்போவுமே இதுக்கு வந்து சாயில் வந்து லூஸாக இருக்கணும், பொறுன்னு இருக்கணும். களிமண் போல் இருந்ததுன்னா செடி வளராது. ஜெர்பரா பிளான்ட்டு ரவை போல் ரெடி பண்ணிவிட்டு நம்ம நடணும். கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கணும். ஜெர்பரா பிளான்ட்டு நம்ம தரையில் கூட வச்சா கூட நல்லாவே வளரும். இன்னும் கூட தொட்டியை விட இன்னும் பெரிய பூக்களாகவே பூக்கும் மண்ணுக்குள்ளே வளர்த்தோம்னா. இப்போது ஏற்கனவே நான் வந்து ஜெர்பரா பிளான்ட்டில் வந்து பட்ஸெல்லாம் காமிச்சிருக்கேன். அது கோணல் மணலமாக வந்து பூ வந்து கோணலாக பூக்கும் சில டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. டைட் மண் வந்து டைட்டாக இருந்தால் தான் அந்த மாதிரி கோணல் மணலமாக வளரும். அந்த மொட்டு வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அது கோணலாக வரப்போகுது அப்படின்ட்டு. அப்போ நம்ம சாயிலில் லூஸ் பண்ணிவிட்டு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். கொஞ்சம் வந்து லூஸ் ஆகுனா அந்த மொட்டெல்லாம் கூட நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வளரும். பூவும் நல்லா ரவுண்டாக பூக்கும். இது கொஞ்சம் கிராஸாக தான் வந்தது. தட்டையாக இருக்குங்க, ஃப்ளவர் பார்க்கும்போதே தெரியும். அது போல் இல்லாமல் ரவுண்டு ஷேப்பில் வரும். சாயில் லூஸ் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து இந்த சாயில் வந்து லூஸாக தான் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி கொணலாக பூக்குதுன்னா, நம்ம சாயில் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டாவே சரியாயிடும். ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்தா கூட நம்ம என்னதான் சாயில் பொறுன்னு வச்சுருந்தா கூட டைட்டாகிட்டு இருக்கும். நம்ம அப்பப்போ லூஸ் பண்ணி கொடுக்கணும். அது போல் பண்ணிவிட்டு ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ரவுண்டு ஷேப்பில் பூ பூத்துது. என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தேன்னா, வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரை ரெண்டுமே கலந்து ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml சேர்த்துட்டு நீங்கள் செடிக்கு எந்த அளவு கொடுக்கணுமோ 2 கிளாஸோ 1 கிளாஸோ அந்த மாதிரி செடிக்கு ஊற்றி விடணும். அப்போ பிளான்ட்டு மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னா ஒரு நாள் வாழைப்பழம் தோல் தண்ணியில் ஒரு அரை ஜக்கு தண்ணியில் பிசைஞ்சிட்டு அந்த தண்ணி ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறமா 3 டேஸ் கழித்து வெல்லம் தண்ணி கலந்து விடலாம். அப்படியும் நீங்கள் செய்யலாம். நம்ம பாட் போட்டு தான் அதெல்லாம் கலந்துக்கணும். தண்ணிக்கு அளவு சொல்கிறேன். வெல்லம், நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு அரை ஜக்கு தண்ணிக்கு நீங்கள் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஊற்றிடலாம். இல்லை அப்பத்துக்கே கூட ஊற்றிடலாம். இது போலலாம் கொடுக்கும்போது ஜெர்பரா ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய பூ பூக்கும். அதுக்காக தான் சொல்கிறது நம்ம இந்த ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நான் வந்து இந்த சாயிலில் வந்து நாட்டு சர்க்கரை வெல்லமும் கலந்து ஃபர்மெண்ட் பண்ணது நான் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டேன். அப்பப்போ நான் ஒரு வாழைப்பழம் தோலும் வச்சு மண்ணுக்குள்ளே சாயிலுக்குள்ளே புதைச்சி வைப்பேன். ஏன்னா அதுவும் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா நாட்டு சர்க்கரை வெல்லம் கொடுக்க லேட் ஆகுது. அப்போ வாழைப்பழம் தோல் மண்ணுக்குள்ளே கூட நீங்கள் அப்பப்போ சேர்த்துக்கிட்டே வரலாம். அப்போவும் நிறைய மொட்டு வைக்கும். நிறைய மொட்டு வைக்கணுன்னா அப்பப்போ வாழைப்பழம் தோலும் சேர்க்கணும் சாய்க்குள்ளே. இப்போ ஏற்கனவே நான் வந்து இந்த பனானா லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டேன், நாட்டு சர்க்கரை கலந்தது. ஆனால் வந்து இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா, நம்ம எப்போவுமே மாற்றி கொடுக்கணும். கொடுத்துன்னு இருக்கக்கூடாது. இதில் ஏற்கனவே அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்ததுனால இப்போ வேறு வந்து
பவுட்ரு ஃபார்மில் கொடுத்துட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன் பாருங்கள். ஏன்னா மொட்டு அடிக்கடி வைக்கணுன்னா நம்ம ஏற்கனவே இப்போ நான் பனானா கொடுத்துட்டேன் லிக்விட் ஃபெர்டிலைசரு. அது எதுக்காக நம்ம கொடுத்தோன்னா இன்னும் மொட்டு வர்றதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். இப்போ டீ தூள் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து டீ தூள் கொடுக்க போகிறேன். நான் டீ தூள் வேஸ்ட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் கொடுக்க போகிறேன். எதுக்காகனா டீ தூள் நல்லா பால்லாம் நீங்கள் அலசிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கணும். ஏன்னா சர்க்கரைலாம் போடுற மாதிரி இருந்தால் நல்லா அலசிட்டு போட்டுக்குங்க பாருங்க. இது வந்து இப்போ நம்ம டீ தூள் வேஸ்ட்டு போட போகிறோம். அப்போ கூடவே ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். என்ன கொடுக்கறதுனாக்கா ஒரு கிளாஸ் வாட்டருக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க்கு சேர்த்துட்டு நம்ம செடி கொடுக்கணும். அப்போ கால்சியம் சத்து கிடைக்கும் பிளான்ட்டுக்கு. அதுக்காக நான் மில்க்கு சேர்க்குறேன். செடிக்கு எப்படி கொடுக்கணுன்னாக்கா இப்போ நம்ம வந்து இது போலலாம் எருவெலாம் கொடுக்க போகிறோம். அப்போ காஞ்ச லீஃப்லாம் இருக்கும், ட்ரை லீஃப்லாம், அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ பார்த்து கட் பண்ணிடணும். இதில் நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். இது ஒன்றே இருந்தது, அது மட்டும் நான் எடுத்துட்டேன். ஜெர்பரா லீஃப் வந்து பழசாயிடுச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விடணும். அப்போ தான் புது லீஃப் போடும் பாருங்கள். புதுசு இதெல்லாம் புதுசு தான் போட்டுது. கொஞ்ச நாள் ஆனவுடனே பூ பூத்த முடிஞ்சவுடனே எந்த இடத்துல பூ பூத்துதோ அந்த செடியில் ஒரு 2 இலையோ 1 இலையோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் புது இலை போடும். அப்பப்போ நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ஏற்கனவே சாயிலில் சொல்லியிருக்கிறேன், வேப்ப இலை வந்து தண்ணியில் கலந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கணுன்ட்டு. எதுக்காக நம்ம அந்த மாதிரி வேப்ப இலை கொடுக்கணும்னு சொல்கிறதுனா சாயிலுக்குள்ளே பூச்செல்லாம் வராது, அது அப்பப்போ கொடுக்கணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வேப்ப இலை இல்லை என்கிட்ட அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சாயிலெலாம் நல்லா லூஸ் பண்ணி விடணும் இது போல். ஆனால் தண்டுக்கிட்ட லூஸ் பண்ணக்கூடாது. சைடில் இருக்கிற சாயில் மட்டும்தான் பாட்டுக்குள்ளே லூஸ் பண்ணி விடணும் பாருங்கள். டீ தூள் வந்து நீங்கள் காய வச்சுட்டும் போடலாம், இல்லை நல்லா அலசி பிழிஞ்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு நீங்கள் தூவி விட்டுடலாம் சாயிலுக்குள்ளே. அப்படியும் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா பாகமும் கலந்து விடுற மாதிரி போடணும். டீ தூள் வேஸ்ட்டு நான் போட்டது. புது டீ தூள் போடலாமான்னா புது டீ தூள் போடும்போது சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடணும். இது வந்து மில்க் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடி கொடுக்குறோம் ஜெர்பரா பிளான்ட்டுக்கு. இந்த மாதிரி ஜெர்பரா பிளான்ட்டுக்கு நான் சொன்னதெல்லாம் செஞ்சிங்கன்னா கொடுத்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.